சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினுங்க. திருநெல்வேலி சென்னை வரைக்கும் விட்டுருக்க சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி அன்ரிசர்வ் ட்ரை பண்ணி உங்களை காட்ட போகிறோம். ஹாய் கைஸ், நான் தான் தீபக். நான் தான் தினேஷ். வெல்கம் டு மாஸ்டர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எங்கே இருந்து சொன்னேன், திருநெல்வேலியில் சொல்லியிருப்பான். நானும் கூட தான் வந்தேன். நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். அந்த வீடியோ நான் லீவு ஒரு மாதத்துக்கு மேலே நானே ஓட்டிட்டேன். இந்த வீடியோ நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு சாங் கேட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம உடுமல்பேட்டிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு ஸ்பெஷலான விளாக் நெக்ஸ்ட் வரப்போகுதுன்ட்டு. அந்த ஸ்பெஷலான விளாக் ஸ்பெஷல் ட்ரெயின்லேயே வரப்போகுது. சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினுங்க. திருநெல்வேலி சென்னை வரைக்கும் விட்டுருக்க சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி அன்ரிசர்வ் ட்ரை பண்ணி உங்களை காட்ட போகிறோம். இந்த கூட்ட நெரிசல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எதை சம்மர் முடிவு யூஸ் பண்ணிக்கலாமா, என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போது நாங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு டிஃபன் டீலாம் சாப்பிட்டு, டிஃபன் சாப்பிடல வாங்கிட்டு வர போகிறோம். ஏன்னா போகிற வேலை எப்படி இருக்கும்லாம் தெரியாது. இருக்கிற டைமில் இங்கேயே ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் ஏறிடலாம். ஓகே, நான் மற்ற டீல்ஸ்லாம் உள்ளே போய் சொல்கிறேன். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் போடல, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு ஊருக்குள்ளே போகிறதுக்கு இருக்குது. நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அன்ரிசர்வ்டும் இருக்கும், நார்மல் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படியே நடந்து போகலாம். நாகர்கோயில் தாம்பரம் வண்டி. நான் ஆக்சுவலாக ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போதே வந்துருச்சு வண்டி. இப்போ தான் எடுக்கிறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு. நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ங்க. நம்ம வண்டி நிற்க இன்ஃபர்மேஷனில் கேட்டேன், இன்ஃபர்மேஷன் சென்டரில். ஸோ இப்போ நம்ம அங்கே போகணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நம்ம வண்டி வந்தாச்சு. நானும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். அன்ரிசர்வ்டு கோச்சு பேக்கில் ஃபஸ்ட்டு கோச்சே ஏறி உட்காந்துட்டேன். எஸ்எல்ஆர்டிக்கு அப்புறம் இருக்க கோச்சு ஏறி உட்காந்துட்டேன். சிங்கிள் சீட்டு, அதுவும் ரைட் சைடாக பார்த்து போட்டு உட்காந்தாச்சு. இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்குது வண்டி கிளம்ப. வேர்த்து ஊற்றுது. ஆக்சுவலாக நீங்கள் திருநெல்வேலியில் வந்து ரெட் அலர்ட்டு. சூரியன் தான் சவப்பாச்சுனே இருக்கிறான். ரொம்ப நேரமாக மழையே காணும். பார்ப்போம். நம்ம கிளம்பியாச்சு, அவ்வளோதான், போகலாம். நம்ம வண்டி கிளம்புறதுக்கு இன்னொரு 40 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் லோக்கோ என்ன லோக்கோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். WDP 4E அதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. பட் இதுதான் ஃபுல்லாக புல் கொண்டு போகுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா, நேம் போர்டே இல்லை. ஃப்ரெண்ட்லி நேம் போர்டு இல்லை. பட் ஸ்லீப்பர் கோச்சில் நேம் போர்ட்ஸ் இருக்குது, பார்த்தேன். அன்ரிசர்வ்லையும் இல்லை, பின்னாடி அன்ரிசர்வ்லையும் இல்லை. ஸ்லீப்பர் கோச்சஸில் இருக்குது நேம் போர்டு. அதை வச்சு பார்த்து ஏறிக்க வேண்டியது தான். போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. எப்போவுமே ஆஸ் யூஸ்வலாக பேக்கில் வந்து அன்ரிசர்வ் ரொம்ப காலியாக இருக்கும்னு நினச்சி பேக்கில் ஏறிட்டோம். பட் ஃப்ரண்ட்டில் செம்ம காலியாக இருக்குது. மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். கோச் பொசிஷன் எடுக்கணும், பேக் வரைக்கும் போகணும். நான் வாயில் சொல்லிடுறேன். கோச் பொசிஷன் ஒரு செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ஜின் பக்கத்துலேருந்து ஒரு எஸ்எல்ஆர்டி, 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏசி, 6 தேர்ட் ஏசி கோச், 9 ஸ்லீப்பர் கோச், அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, ஒரு எஸ்எல்ஆர்டி கோச் இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ டீசல் லோக்கோ போட்டிருக்கிறாங்க. அதுதான் புல் பண்ணுமான்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்கும். பட் இப்போ போட்டிருக்கிறோட டீசல் லோக்கோட ஷார்ட்ஸ் காட்டுறேன். இதில் ஒரு அன்ரிசர்வ்டு கோச் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கோச்சில் தான் ஏறி இருக்கோம். ரொம்ப இன்ஜின் பக்கத்துலேயே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தீங்களா? ஏங்க ஆளே இல்லைங்க. யாருமே இல்லை, அடப்பாவுமே. நம்ம பயணம் செய்யும் பெட்டி இதுதான். கொஞ்சம் பார்க்க புதுசாக இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து நான் தேர்ஸ்டே கிளம்பணும். பட் எனக்கு ரொம்ப ரஷ்ஷாக போவேனா அன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்காவான ஆப்ஷன். நமக்கு என்ன ஒரு சீட்டு கிடச்சா போதும்ல. நீங்கள் திருநெல்வேலியில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீட்டு, நிறையா சீட்டே கிடைக்கும் ஒருத்தருக்கே. அந்த மாதிரி தான், அவ்வளோ காலியாக இருக்குது. பட் போக போக ஃபுல்லாகுமான்னு எனக்கு தெரியல. நெல்லையெல்லாம் பிதுங்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி அழகாக சூப்பராக போயிடலாம். நான் மெயினாக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ண காரணம், இப்போ இது கொஞ்ச நாள் தான் ஓடும், ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படின்றனால இதை கவர் பண்ணிடலாம். நம்ம தலைவன் நெல்லை எப்போவுமே ஓடுறவன், எப்போ வேணால் அவனை பிடிச்சிடலாம். உள்ளே கொண்டு வராங்க திருநெல்வேலியோட சொத்து நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை பிட்லைன்லேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. எப்போவுமே அந்த வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க. நெல்லையும் பார்த்தாச்சு. நம்ம வண்டி கிளம்ப இன்னொரு 7 minutes தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ 6:45 நம்ம வண்டி எடுக்குது. நாளைக்கு சென்னைக்கு காலையில் 8 மணிக்கு போகுது. என்னடா சொல்கிறேன், திருநெல்வேலியிலேருந்து அவ்வளோ நேரமானீங்க, அந்த கூத்து என்னன்னு நான் போக சொல்கிறேன். ஸோ இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம ட்ராவல் பண்ண போகிற vlog வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தாம்பரம் பெங்களூர் வண்டியில் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். அந்த வண்டி 3.5 மணி நேரம் டிலே தான் கோயம்புத்தூரில் போய் விட்டான். அந்த மாதிரி இந்த வண்டி கொஞ்சம் டிலேவாக போகாமல், நமக்கு எவ்வளோ டிலேவாக போனால் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் போய் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் அவ்வளோ இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போய் விட்டால் நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ட்ராவல் பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 14 மணி நேரம் போகுது திருநெல்வேலியிலேருந்து. அது ஒரு பயங்கர ஒரு சுத்தான ரூட்டு. அதை நான் வந்து அந்த ரூட்டு பிரியமும் சொல்கிறேன். அவ்வளோ நேரம் எடுத்துக்காமல், டிலே எடுத்துக்காமல் அந்த 14 மணி நேரத்தை கரெக்டாக கொண்டு போய் விட்டாங்கன்னா போதும். கிடையாது டீசல் லோக்கோ. திருவாரூர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லோக்கோ வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அது என்ன லோக்கோன்னு தெரியல, அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். ஆனால் திருவாரூர் வரைக்கும் ஒரு 390 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது டீசல் லோக்கலில். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு டீசல் லோக்கலில் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நல்ல ஃபீல் தான். அண்டியா நான் நினச்ச மாதிரியே டீசல் லோக்கோ ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. திருவாரூருக்கு தான் ஒரு 390 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம். நம்ம டீசல் லோக்கோவில் ரிவர்சல்லாம் கிடையாது, டீசல் டு எலக்ட்ரிக் அவ்வளோதான் வேலை. பட் நம்ம டீசல் லோக்கல்லே ஒரு 390 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு டீசல் லோக்கலில் போகிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி உங்களுக்கு காட்டுவாங்க இதுக்கப்புறம் தெளிவாக. நம்ம லோக்கல் கிட்ட இருக்கும், ரொம்ப சூப்பராக கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கில் இருந்தோம், ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. டீசல் செக்கிங் ஆக்ஷன்
நல்லா கேட்குறீங்க. இழுத்து இழுத்து போடுவாங்க, செம்ம சவுண்டு. அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைட் ஆனதெல்லாம் வந்து நம்மள மாதிரி ரயில் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த சவுண்டெல்லாம் அன்ரீப்ளேசபிள், தனி ஃபீல். அதுவும் அந்த ஐசிஎஃப் ப்ளூ அதெல்லாம் அன்ரீப்ளேசபிள்ங்க. மறுபடியும் இப்போ டீசலில் போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப பேச விரும்பல. நீங்கள் செக்கிங் ஆக்ஷன் கேளுங்க. கோவில்பட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே செம்ம கூட்டம் அந்த வண்டிக்கு கோவில்பட்டியில் நிற்கிது. இருந்தாலும் இதுக்குள்ளே ஒருத்தருமே ஏறல. சீட்டு போடும் ஆன் டைம் கோவில்பட்டி ரிலீஸ் பண்ணிடுவோம். வெளியே என்ன க்ரௌடாக இருக்குது நான் மேலே போடணும்னு எழுப்புனா. ஆனால் இங்கே ஒருத்தருமே ஏறல, 2 பேர் தான் ஏறினாங்க. இன்னும் காலியாகவே தான் இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க சொல்லவா, இந்த ட்ரெயின் இல்லை எந்த ட்ரெயினாக இருந்தாலுமே இன்ஜின் கிட்டே போயிருங்க. இன்ஜின் கிட்டே போயிட்டு இன்ஜின் கிட்டே ஒரு 2 அண்டர்சர்வ் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி ஆளுங்க ஏற மாட்டாங்க. அந்த அளவுக்கு தூரம் நடந்து வந்து ஆளுங்க ஏறுறது கம்மி தான் அப்படின்றது தான். இதுக்கு இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சேரன்லாம் ஒரு 7-7:30 போயிட்டீங்க அப்படின்னா அழகாக அந்த இன்ஜின் கிட்டே போனீங்கன்னா சீட்டு கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு RSS சீட்டு சைடு சீட்டு உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அது நீங்கள் ஜாலியாக தனியாக போகும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஆள் வரல. கோவில்பட்டி வந்தாச்சு. கோவில்பட்டி ஃபேமஸ்ஸு ஸ்நாக்ஸுன்னு நினைக்கிறேன்ல. கோவில்பட்டினா ஸ்நாக்ஸு முறுக்கு. என்ன முறுக்கு? கோவில்பட்டி அப்புறம் இல்லையா, அதான் முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான். கோவில்பட்டி ஸ்நாக்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? கோவில்பட்டி வேற என்ன ஃபேமஸ்? கோவில்பட்டி வேற எதுக்கு, இதுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கடலை மிட்டாய். நாங்கள் ஸ்நாக்ஸ் தான். கோவில்பட்டினா ஸ்நாக்ஸ் தான், தெரியாமையா? ஓகே, ஹார்ன் அடிச்சிட்டாங்க, வண்டிக்கு வந்து போகலாம். வெறும் போர்டு இல்லாமல் நிற்கிது. நியூ எல்ஹெச்வி கோச்சஸாக இருக்கலாம், வெறும் ஏசி கோச்சஸ் மட்டும் நிற்கிது. சேம் ஆன் டைம் வந்து சாத்தூர் ரீச் பண்ணிட்டோம். அண்டு ஃபஸ்ட்டில் வண்டி கிளம்ப முன்னாடி சொன்னல
ரொம்ப நேரம் இந்த வண்டி எடுத்துக்குது. நார்மலாக யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்ஸும் வந்து ஒரு லெவலாக சில லெவல் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போயிடும். பட் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டைமிங் ஜாஸ்தியாக எடுக்கிறதுல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விருதுநகரில் சொல்கிறேன். மினிட்ஸ் இயர்லியாக விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த எதுக்கு அவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா அப்படின்றத சொல்கிறேன். இந்த தாம்பரம் டு செங்கோட்டை வண்டி ஒரு ரூட்டில் போகும்ல, விருதுநகர்லேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து அந்த மானாமதுரை, அருப்புக்கோட்டை, அறந்தாங்கி அந்த வழியாக போய் விழுப்புரம் வந்து ஜாயின்ட் ஆகும்ல, அந்த ரூட்டில் இந்த வண்டி போகுது. அதனால தான் அந்த 14 மணி நேரம் வந்து இந்த வண்டி டைம் எடுத்துக்குது. இப்போ இங்கேருந்து அந்த ரூட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அந்த ரூட்டை நம்ம வந்து மோஸ்ட்லி அவ்வளோ கவர் பண்ணதில்லை. ஸோ அதை கவர் பண்ணுவோம் வாங்க. விருதுநகரில் கூட இந்த வண்டிக்கு ஆள் ஏறலப்பா. அன்ரிசர்வ்டில் காலியாக தான் இருக்குது. டின்னருக்கு வந்து திருநெல்வேலியிலே ஸ்டேஷன் வெளியே வந்து வாங்கியாச்சு சிக்கன் ரைஸு. ஸோ அங்கே வெளியவே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது, அங்கே வாங்கிட்டோம். அருப்புக்கோட்டை வந்து 15 மினிட்ஸ் ஆகுது. இன்னும் வந்து வண்டியை எடுக்கலை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக முன்னாடி தான் சிலம்ப போகுது, பின்னாடி யார் வரா இல்லை ஆப்போசிட்டில் யார் வரான்னு எனக்கு தெரியல. ஒரு 20 நிமிஷம் ஸ்டாப் கழிச்சு இப்போ தான் அருப்புக்கோட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் வண்டியை நம்பவே முடிய மாட்டேங்குதுப்பா.
எக்ஸ்பிரஸ் வந்தோம்ல அந்த ரூட் தான் இது. அண்ட் அது பட்டுக்கோட்டையிலேருந்து திருச்சி போயிடும். நான் இன்னும் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் தூரமாக போய் விழுப்புரம் வழியாக தான் நம்ம வண்டி போய் ஜாயிண்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ரூட்டில் வந்து ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 60 தான் மேக்ஸிமம். அவ்வளோதான் வந்து இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டணும். அதுலேயே டிலே ஆகும். நம்ம வேறு அங்கங்கே நின்று வரோமா, ஸோ டிலே இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. சிவகங்கையை தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக தூங்க போகிறேன். ஏன்னா காலைல 8:30 மணிக்கு தான் வந்து சென்னைக்கு வரும்போது இப்போ போகிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் போல். அதனால் இப்போ தூங்கிட்டு நான் முடிஞ்சால் திருவாரூரில் லோக்கோ சேஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து சென்னைக்கு போய் அது என்ன லோக்கோ அப்படின்றத காமிச்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ஒரு டைம் எப்போ தெரிவிக்கிறேனோ அப்போ பார்க்கலாம்.
3 minutes டிலேவா செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பரவாயில்ல, ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இவ்வளோ கம்மி டிலேயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேப் 4 வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. திருவாரூரில் வேப் 4 வந்து லோக்கோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நான் எக்மோர் போயிட்டு என்ன வேப் 4 அப்படின்றத சொல்கிறேன். மினிட்ஸ் டிலேவாக தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆக்சுவலாக வந்து இங்கே அவ்வளோ கூட்டமே இல்லை ட்ரெயினில். பட் இருந்த கூட்டமும் வந்து தாம்பரத்துலேயே நிறைய முக்கால்வாசி இறங்கிட்டாங்க. பட் 23 மினிட்ஸ் அப்படின்றது ஸ்லாக் டைம் நிறையா இருக்குது நம்ம எக்மோர் போய் ரீச் ஆகிறதுக்கு.
7:50க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக 7:28க்கு தாம்பரமோட ஸ்கெட்யூலு, 8:30க்கு எக்மோர் ஸ்கெட்யூல். தாம்பரம்லேருந்து எக்மோரே 1 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாக் டைம். அதை வச்சுலாம் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஆன் டைம் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகுது வண்டி. செங்கல்பட்டுலேருந்து டிபார்ட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமமே 60 தான் போகுது. எல்லோ சிக்னல் தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வண்டிக்கு. பார்ப்போம். அண்ட் தாம்பரமில் உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். அன்ரிசோர்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஃபுல் ஸ்டெச் திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் வரைக்கும் உங்களுக்கு 205 rupees per person ஆகுது. நாங்கள் வந்து கவுண்டர்லாம் டிக்கெட் எடுக்கல, யூடிஎஸ் ஆப்பில் வந்து டிக்கெட்டை போட்டுட்டோம். சேத்பட்லேயே வந்து காலவர நிற்கிது. மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் டிலேயில் தான் போவோம். எப்போ போவோம்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பேக்லேயே இருந்த வண்டி இப்போதைக்கு வர மாதிரி இல்லை. ஃப்ரண்ட்லேயும் எல்லா வண்டியும் இப்போதைக்கு அங்கே எக்மோர்லேருந்து டிபார்ட்டர்லாம் டிபார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு நின்றுருக்குன்னு தெரியல. மேபி பின்னாடி எதனா வந்தால் எவனா வரானான்னு தெரியல. எந்த வண்டி வருதுக்கு ஆனால் நம்ம ஒரு வேளை சிக்னல் போட்டாங்க. சார்மினார் இப்போ தான் அங்கேருந்து வருது போல். எக்மோர்லேருந்து லேட்டாக வரான் போல். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். அவருனால தான் இன்றைக்கி நம்ம லேட்டு.
நிறுத்தாம உள்ள போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்த நெல்லை வந்து பிட்லைன் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் உள்ளே வரோம். பிட்லைன் கிளம்பிட்டாப்புல. அரக்கோணம் வேப்பூர் தான் நம்மளை திருவாரூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாப்புல. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போவோம். வெளியே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எஸ், சென்னை எக்மோர் ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். அது வந்து நம்மளால் டிலே ஆகலை, சார்மினார் எக்ஸ்பிரஸ் தான் டிலே ஆகிருக்குது. அவனும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 தான் இருந்திருக்கிறான். நமக்கு அலாட் பண்ண பிளாட்ஃபார்ம் 7 தான் போல். ஸோ அதனால தான் அவன் வெளியே வந்த போது நம்ம உள்ளே போகிறதுனால டிலே ஆகிருக்குது. எனக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி நான் கிளம்பணும். டைமிங்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நிம்மதியாக வந்து சென்னை எக்மோர் அன்ரிசர்வில் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஸ்லீப்பரில் தூங்கிட்டு நல்லா வரணும்னு நினச்சிங்க. 205 ரூபாயில் ஸ்லீப்பர் கோச் மாதிரி அழகாக தூங்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை சம்மர் டைமில் இந்த சம்மர் ஸ்பெஷலை யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே அன்றைக்கி தான் இது அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து ஃப்ரைடே, பட் இங்கேருந்து எப்படி போகணும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா சென்னையிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் அன்றைக்கி கிளம்புறோம் ஃப்ரைடே அன்றைக்கி. ஆக்சுவலாக மங்களூர் தாம்பரம் அதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு. அந்த ட்ரெயின் நான் பார்க்குறப்போ இந்த ட்ரெயின் நின்றுருந்துச்சு. ஆக்சுவலாக எடுக்கல அது வீடியோவோ பார்த்தேன். ஜாலியாக தான் இருந்தது. இந்த வண்டி ஒரு நாள் அதுவுமே வீக் டேஸில் ரன் ஆகிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருக்குது இந்த ட்ரெயின். ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் ஒரு நெல்லை, ஆனால் நமக்கு அப்புறம் கிளம்பி அவன் சீக்கிரம் வந்துடுவான். அவனுக்கும் நமக்கும் 100 கிலோமீட்டர் கிட்ட டிஃப்ரென்ஸ் நம்ம ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். பட் நம்ம தூங்குறோன்னா பக்காவாக தூங்கின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்னா அந்த மேலே அந்த கம்பி மாதிரிலாம் இல்லாமல் நல்லா குஷன் மாதிரி போட்டு சூப்பராக பர்த்து மாதிரியே இருந்தது. பக்காவாக தூங்கி எழுந்தாச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விலை பெறுவது உங்கள் தீபக், உங்கள் திவேஷ். டாடா.